அமெரிக்கால இருக்கிற காய்கறி தோட்டத்துல வெண்டைக்காய் பயிர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வெண்டைக்காய் செடியும் பார்த்துட்டு வெண்டைக்காயை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். வெண்டைக்காயில இப்பதான் பூ வச்சிருக்குது. ஒரு மாசம் கழிச்சு போயிருந்தோம்னா நிறைய காய்கள் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேடி தேடி பறிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சு. ஏன்னா கொஞ்சம் காய்கள் தான் எங்களுக்கு கிடைச்சது. இது ஃபுல்லாவே வந்து வெண்டைக்காய் தாங்க பயிர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க தோட்டத்துல நம்ம ஊர் வெண்டைக்காய் கிடைக்குதுன்னா பெருசு தானே. இங்க அமெரிக்கால மெக்சிகன் பீப்பிள், சைனீஸ் பீப்பிள், இந்தியன்னு எல்லாருமே வந்து வெண்டைக்காய யூஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, தக்காளி தோட்டம் ஃபுல்லாவே தக்காளி செடி தாங்க வச்சிருந்தாங்க. இது வந்து பீஃப் ஸ்டிக் டொமேட்டோன்னு போட்டிருந்தாங்க. ப்ளம் டொமேட்டோ, வைன் டொமேட்டோன்னு டொமேட்டோலயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. இந்த மாரி நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிக்கிறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு கடையில வாங்குறத விட. அது ஏன்னு தெரியல. ஏன்னா, அத வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்றப்பயே அதோட டேஸ்ட் வந்து கம்மியாயிருதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா பறிக்கிறப்ப சூப்பரா இருக்கு. இதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்டோர்லேருந்து காய்கறிகள் வராது. இந்த மாரி செடியிலேருந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு காட்டுறப்ப ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட்